உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம டாப் 5 பெஸ்ட் 3D printers பத்தி பார்க்க போறோம். 3D printers யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட், சிவில் ஸ்டூடெண்ட், ட்ரிபிள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட் அண்ட் நம்ம மெக்காட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல மிக பிரம்மாண்டமா யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த 3D printer. இது மட்டும் இல்லாம நிறைய கம்பெனிகள்ல வந்து பயன்படுத்துவாங்க. ஆக்சுவலா 3D printer என்ன பர்பஸ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மாடலை மேக் பண்றதுக்கு கண்டிப்பா 3D printers வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு 3D printersல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ, தட் மீன்ஸ் என்ன சாஃப்ட்வேர்ல கிரியேட் பண்றோமோ 3D மாடலை அதை சின்ன ஒரு குட்டி வடிவில் நம்மளுக்கு கொண்டு வரது தான் வந்து இந்த 3D printer. ஸோ ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D printer இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் 3D மாடல் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் லைக் ஆட்டோகேட், சாலிட்வொர்க் அண்ட் வந்து கிரியோ, கேட்டியா, இந்த மாதிரியான சாஃப்ட்வேர். சிவிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாயா, ரிவிட், அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போவாங்க. ஸோ இந்த ஒரு சாஃப்ட்வேர்ல எனக்கு பிடித்தமான 3D மாடல் வந்து நான் டிசைன் பண்றேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 3D printer இருக்கு. சோ இதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு 3D மாடலை வந்து நான் இந்த ஒரு மிஷினுக்கு கொண்டு போக போறேன். மிஷினுக்கு கொண்டு போன உடனே இந்த மிஷின்ல வந்து 3D ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அங்க இருந்து ப்ராசஸ் ஆகி இங்க வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய என்ன இமேஜ் நீங்க பாத்தீங்க, தட் மீன்ஸ் என்ன டிசைன் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து இந்த ஃபிலமெண்ட் வந்து உங்களுக்கு 3D வடிவில டிசைன் பண்ணி கொடுக்கும். சோ இந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3D printers யூஸ் ஆகுது. ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல வந்து உருவாக்கி அதுக்கப்புறம் தான் அதுல இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் 3D printers வந்ததுனால இங்க இருக்கக்கூடிய டிசைன் என்ன மாடல் நினைக்கிறாங்களோ அதை டிசைன் பண்ணி உடனடியா அதை 3D-ஆ கன்வெர்ட் பண்ணி பார்க்க முடியக்கூடிய வகையில ஒரு டெக்னாலஜி வளர்ந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது 3D printer டெக்னாலஜி தான். சோ கண்டிப்பா 3D printers அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கறத சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்ல உங்க குழந்தைங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய பசங்க யாரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான 3D printers வாங்கி கொடுத்து இப்பவே அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்றதன் மூலமா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நல்ல ஒரு இன்ஜினியரா அவங்க வளம் வருவதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அந்த வகையில இந்த மாதிரியான ஒரு 3D printers வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மோல்டிங் டெக்னாலஜி, FDM அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன FDM அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியூஸ்ட் டீபொசிஷன் மோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் நம்ம என்ன கிரியேட்டிவிட்டியா கொண்டு வரமோ அதை வந்து அழகா இங்க ஃபிலமெண்ட் மூலமா நம்மளால வர வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான் இது. அடுத்தபடியா இதுல இருக்கக்கூடிய நாசலுடைய சைஸஸ் வந்து பார்க்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஃபிலமெண்ட்டை வந்து இதுல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கணும். அண்ட் ரேட்டிங் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3D printer வந்து பாத்தீங்கன்னா அடியில பாட்டம் பிளேட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பொதுவா இந்த CNC ஆட்டோமேட்டிக் CNC மிஷின்லாம் பாத்தீங்கன்னா கீழ பாட்டம் பிளேட் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. சோ அதே மாதிரி 3D printerலயும் இருக்கும். சோ அந்த பாட்டம் பிளேட் அண்ட் மேல நாசல்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃபிலமெண்டோட சைஸ். சோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம ஒரு 3D printer வந்து என்ன மாதிரி சைஸ்ல நம்ம வாங்க போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம திங்க் பண்ணணும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு 3D printers வாங்க போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிராவலிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆக்சுவலா என்ன கான்செப்ட் அப்படின்னா 180 SF அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தட் மீன்ஸ் mm. சோ அது மூலமா வந்து ஃபிலமெண்ட் வரும்பொழுது உங்களுக்கு 3D மாடல் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் டைமுக்குள்ள வந்து டிசைன் பண்ணி மேக் பண்ணும் அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். ஃபிலமெண்டோட மெட்டீரியல் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.75 mm அப்படின்ற அளவுல இருந்தது அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்டா மேக் பண்ண முடியும். சோ அது மட்டும் இல்லாம ஃபிலமெண்ட் வந்து பக்ஸ் இல்லாம அழகா வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலா ஃபிலமெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கு. வயர்ல தான் பொதுவா வரும். சோ அந்த ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 3D மாடல் வந்து பிளாஸ்டிக் மூலமா மோல்டிங் ஆகி கிரியேட் ஆகுது இல்லையா? சோ அதனால நீங்க வாங்கக்கூடிய 3D printersல ஃபிலமெண்டோட சைஸ் என்ன அப்படிங்கறதை நீங்க செக் பண்ணிக்கணும். லேயர் திக்னஸ் அண்ட் நாசல் டயா. நாசல் டயா பொறுத்த வரைக்கும் 0.4 mm வரைக்கும் உங்களுக்கு தருவாங்க. சோ இந்த மாதிரி வந்து ஒரு 3D printer நீங்க வாங்கும் பொழுது குட்டி குட்டி விஷயங்கள்ல உங்களுக்கு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 3D printerனா என்ன அப்படிங்கிற டீடைல் எல்லாமே தெரியும். இன் கேஸ் நீங்க இத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கினா இன்னுமே பெஸ்டா இருக்கும். சோ அந்த வகையில நான் வந்து நம்ம சேனல் சார்பா 5 ப்ராடக்ட் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ண போறேன். சோ அது என்ன ஏது அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் டு பெஸ்ட் யூடியூப் சேனல். என்னுடைய பெயர் விஜய். சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ ரெட் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான், நியூ ஆப்ஷன்ல ஆல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணினா ஃபோரா வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் நம்மளோட சேனலுக்கான அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் இருக்கு. சோ இன்னும் நீங்க அதை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா லிங்க்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 6th பிளேஸ்ல வால் 3D printer பத்தி பார்க்க போறோம். ஈஸி அண்ட் குயிக் அசெம்பிளி இன் 2 ஹார்ஸ்ல நம்ம இத செட் பண்ணிடலாம். அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எக்ஸ்ட்ரூடர் கொடுத்திருக்காங்க. சேஃப்டி ப்ரொடெக்டட் பவர் சப்ளை இருக்கு. லைஃப் டைம் டெக்னிக்கல் சப்போர்ட்டும் பண்றாங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 15,699 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 3,130 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல 3D இனோவேஷன் 3D printer பத்தி பார்க்க போறோம். ரெஸ்யூம் பிரிண்ட் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. 2 செப்பரேட் ஃபியூசஸும் இதுல ப்ரொவைட் பண்றாங்க. பில்ட் சர்ஃபேஸ் டு 90 டிகிரி செல்சியஸ் இன் 5 மினிட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அட்வான்ஸ்டு MK8 எக்ஸ்ட்ரூடர்ஸ் ஜெனியூஸ் டிசைன். இது ஹை ஸ்டிஃப்னஸ் அண்ட் லோ ஃபிரிக்ஷன் ஆப்ஷனோட தராங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 15
17,999 rupeesக்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 33 verified reviews இருக்கு. 4th பிளேஸ்ல Creality 3D பிரிண்டர் பத்தி பார்க்க போறோம். ஓபன் சோர்ஸ் 3D பிரிண்டர் மிஷின் இது. ரெஸ்யூம் பிரிண்டிங் ஃபங்க்ஷனோட தராங்க. CNC மிஷின் y axis மவுண்டிங் ஸ்லாட்டும் இருக்கு. 1.75 mm 3D filament PLA ABS ஆப்ஷனோட தராங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 17,494 rupeesக்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 761 verified reviews இருக்கு. Third placeல Anet 3D printer பத்தி பார்க்க போறோம். DIY மாடல் இது. 2.8 inch LCD color touch screen தராங்க. யூனிபாடி அலுமினியம் ஃப்ரேம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் பெட் லெவலிங் அல்ட்ரா குயிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பிக் லெவலிங் knob and ABL சென்சார் கூடவே தராங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 17,994 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 1051 verified reviews இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல Flashforge 3D printer பத்தி பார்க்க போறோம். ஃப்ரூட்டி மாடலிங் எலமெண்ட் ரன் அவுட் ரிமைண்டர் தராங்க. 3.5 inch டச் ஸ்கிரீன் பேனல் இன்ஸ்டன்ட் ரிவ்யூ ஆப்ஷனோட இருக்கு. இதுல பிரிண்ட் ஸ்பீட் 10 to 100 mm/s வரைக்கும் ஃபிலமெண்ட் ஸ்பீட் இருக்கும். Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 31,000 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 729 verified reviews இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல BIBO 3D printer பத்தி பார்க்க போறோம். ஃபுல் கலர் டச் ஸ்கிரீன் ஈகோ ஃப்ரெண்ட்லி மாடலா வருது. லேசர் என்கிரேவிங் வுட் பிளாஸ்டிக் அண்ட் நிறைய விதமான மெட்டீரியல் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் ஆட்டோ பாசஸ் ஆப்ஷனோட வருது. பிக் வால்யூம் பிரிண்ட் ஆப்ஷனும் இதுல பண்ணிக்கலாம். வைஃபை பிரிண்ட் வயா போன் ஆர் பிசில இத கண்டிப்பா பிரிண்ட் பண்ண முடியும். Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் பிரீமியமா வருதுனால 64,994 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 385 verified reviews இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் Flipkart and Amazonல தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் and first commentலயும் பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. பட் Amazonல இருக்க சேம் ப்ராடக்ட் Flipkartல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பெஸ்டான ரிவ்யூ இருக்க ப்ராடக்ட் லிங்க்ஸ் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். until signing off Vijay, bye bye, see you, have a nice day.